ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பிரைட் ஸ்டார்ட்அப் அகாடமி. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறது ஒரு பிஜாமா நைட் ட்ரெஸ் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு வந்து நான் 2 யார்ட் விஸ்கோஸ் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா செல்வேஜ். ஸோ செல்வேஜ் 2 இந்த மாதிரி மடிச்சுட்டு அதோட மடிப்பை இன்னொரு தடவை, அதாவது மொத்தமாக 4 பீஸ் வர மாதிரி நீங்கள் மடிச்சிக்கலாம். ஸோ பேண்ட்டு ப்ளவுஸ் ரெண்டுக்குமே சேம் ப்ரொசீஜர் தான். என்னோட ஷோல்டர் மெஷர்மெண்ட். ஷோல்டர் பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஆம் லென்த் வந்து எப்படி அளவு எடுக்கணும் அப்படிங்கிற டவுட்டாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் பிரெஸ்ட் ரவுண்ட் 4 பிரித்து 1.5 இன்ச் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 1.5 இன்ச் எல்லா அளவுக்கும் கிடையாது, 36 to 40 இந்த மெஷர்மெண்ட்டுக்குள்ளே உங்களுக்கு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதாவது மேலேருந்து கீழே எப்படி மார்க் பண்ணிக்கோங்க. ஆம் லென்த் முடிகிற இடத்துலேருந்து ரைட் சைடுக்கு நம்மளோட பிரெஸ்ட் ரவுண்ட். ஸோ பிரெஸ்ட் ரவுண்ட் வந்து 4 பிரித்து 2 இன்ச்சு இந்த மாதிரி கூட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கல்குலேஷன் நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஆம் லென்த் ஸ்ட்ரைட் லைன் அண்ட் நெக் வித் பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் அண்ட் லார்ஜ் இது ரெண்டுக்குமே வந்து 3 இன்ச்சஸ் தாராளமாக போதும். ஸோ இந்த 3 இன்ச் நெக் வித் மார்க் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஷோல்டர் ஸ்லோப். இந்த ஷோல்டர் ஸ்லோப் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு எல்லாருக்குமே ஸ்டாண்டர்டாக மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 1 இன்ச் இப்படி மார்க் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஆர்ம் கர்வ் வந்து இதோட சென்டர்லேருந்து இந்த மாதிரி கர்வ் எடுத்துக்கலாம். ஸோ இது பேக் சைடோட கர்வ் அண்ட் பேக் சைடோட நெக் தான் மார்க் பண்ணியிருக்கேன் நான். இதுக்கப்புறம் நம்மளோட இது வந்து பேக் நெக் வந்து 3 இன்ச்சஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ 3 இன்ச்சஸ்க்கு இந்த மாதிரி மார்க் பண்ணி ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம ஷோல்டர் டு வேஸ்ட் வந்து கரெக்டாக உங்களோட ஸ்மாலஸ்ட் பார்ட் ஆஃப் த பாடி எங்கே இடுப்பு மடியுதோ அந்த இடத்தோட ஹைட்டு மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் 15 நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து ரைட் சைடுக்கு வந்து நம்மளோட வேஸ்ட் ரவுண்ட் ப்ளஸ் இது வந்து இந்த வேஸ்ட் ரவுண்ட் 4 பிரித்து 1.5 இன்ச்சு கூட்டி மார்க் பண்ணிக்கிறேங்க. ஸோ இதுதான் நம்மளோட வேஸ்ட் கல்குலேஷன். அண்ட் சைட் வந்து இந்த மாதிரி ரூலர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்லாண்ட் கொடுத்துக்கலாம். அண்ட் ஃபுல் ஹைட் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் லென்த் எவ்வளோ தேவையோ அந்த அளவை நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அதிகமாக அதாவது ஹிப் லைனை விட அதிகமாக ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் கல்குலேஷனில் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இது ஸ்டாண்டர்டாக நம்மளோட கால் மடிப்பு மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னா 23 இன்ச்சஸ் தாராளமாக போதும். இதுக்கப்புறம் நம்மளோட ஹிப் ரவுண்ட் மெஷர்மெண்ட்டுமே நம்மளோட பிக்கஸ்ட் பார்ட் ஆஃப் த பாடி மெஷர்மெண்ட் எடுத்து 4 பிரித்து 1.5 இன்ச்சு கூட்டி மார்க் பண்ணிக்கிறோங்க. ஸ்லாண்ட் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இது கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பேக் சைட் மார்க் பண்ணியாச்சு. இவ்வளோ தான், ரொம்ப ஈஸி. இந்த மெஷர்மெண்ட் மார்க் பண்ணுறது பார்த்திங்கன்னா அட்வான்ஸாக கட்டிங் ஸ்டிச்சிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. பேசிக் மெஷின் ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு தெரிஞ்சிருந்தால் தாராளமாக இது வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அண்ட் பேக் நெக் இது வந்து பேக் சைடோட பார்ட் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அண்ட் கட் பண்ணதுக்கப்புறம் இதிலேருந்து ஒரு பீஸ் வெளியே எடுத்துகிட்டு இந்த ஆல்ரெடி மேலே மார்க் பண்ணியிருக்கேன் இந்த பீஸ்லேயே வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் நெக் டீப் வந்து 6 இன்ச்சஸ். ஸோ 6 இன்ச்சஸ் கொடுத்துட்டு பாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் உள்ளுக்கு உங்களுக்கு அதாவது என்ன பேட்டர்ன் தேவையோ அந்த பேட்டர்ன் வந்து தாராளமாக நீங்கள் மார்க் பண்ணிக்க முடியும். அண்ட் இதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஆர்ம் கர்வ் ஆல்ரெடி பேக் சைடோட கர்வ் கட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதிலேருந்து ஃப்ரண்ட் லைன் நம்ம எடுக்கிறதுக்கு கரெக்டாக நம்மளோட ஆர்ம் லென்த், அதாவது இந்த ஆர்ம் லென்த் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ ஆர்ம் லென்த் லைன், இந்த லைன்லேருந்து சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணி 1/2 இன்ச் உள்ளுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ரூலர் யூஸ் பண்ணி ஸ்லாண்ட் கொடுங்க. அண்ட் இந்த 1/2 இன்ச் கேப் தாராளமாக ஃப்ரண்ட்டோடதுக்கு போது இந்த மாதிரி கர்வ் லைன் எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான். பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணது நெக் லைன் அண்ட் ஆர்ம் கர்வ் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இதுவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்லீவ் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்குவோம். ஸோ ஸ்லீவ் வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான் எடுக்கிறேன். ஸோ 7 இன்ச்சஸ் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இது 4 மடிப்போட வச்சுருக்க மெட்டீரியல். அண்ட் இதுக்கப்புறம் கேப் ஹைட்டு அண்ட் ஸ்லீவ் வித் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 இன்ச்சஸ். உங்களோட பிரெஸ்ட் ரவுண்ட் 4 பிரித்து என்ன அளவு வருதோ அந்த அளவு தாராளமாக ஸ்லீவ் வித்துக்கு எடுத்துக்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் கர்வ் ஸ்லீவ் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் எப்படி மார்க் பண்ணும் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்லீவ் கட் பண்ணதுக்கப்புறமா பேண்ட் வந்து என்னோட வேஸ்ட் லைன் சேம் ப்ரொசீஜரில் மெட்டீரியல் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. 4 மடித்து இது என்னோட ஆக்சுவல் வேஸ்ட் ரவுண்ட் ப்ளஸ் தையல் இடைவெளி நான் 3 இன்ச்சு கூட்டிக்கிறேன். அண்ட் இது வந்து சீம் லென்த்து
தென் இதுக்கப்புறம் ஹைட்டு வந்து இது ஷார்ட் பேண்ட் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து உங்களுக்கு என்ன அளவு தேவையோ அதை மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துக்கோங்க. அண்ட் மெட்டீரியலோட இந்த சரிபாதியாக மடிச்சுட்டு ஃபோல்டு கால் சுற்றளவும் வந்து மொத்தம் 12. ஸோ நான் இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து வலது பக்கம் இடது பக்கம் 6 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு க்ரோச் லைனுக்கு இந்த மாதிரி ஸ்லாண்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த ஸ்லாண்ட் கொடுக்குறதுனால பேண்ட்டில் சுருக்கம் வரதை கம்மி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் கொடுத்த மாதிரியே இந்த க்ரோச் லைனுக்கு ஸ்ட்ரைட்டாக இந்த பக்கமும் இந்த ஸ்லாண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபேப்ரிக் வந்து ஆல் ஓவர் பிரிண்டில் இருக்கிறதுனால சேம் டிராஃப்டிங் நான் மறுபடியும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அது செக் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு பேண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து வேஸ்ட்டோட ரவுண்ட் உங்களோட ஃபுல் வேஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபுல் வேஸ்ட் ரவுண்ட் 40 இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை 4ஆக பிரித்து 3 இன்ச்சு கூட்டிக்கோங்க கொஞ்சம் பெக்கியாக இருக்கிறதுக்கு. ஸோ எந்த அளவு தான் நான் இதிலேருந்து இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து க்ரோச் லென்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அளவு எடுக்க தெரியலை, எப்படி எடுக்கணும்னு தெரியலை அப்படிங்கிற சமயத்தில் உங்களோட ஹிப் ரவுண்டை 4ஆக பிரித்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ 42 அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 4ஆக பிரித்து 10 வந்து மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து சீம் கர்வுக்கு வந்து நான் 2.5 இன்ச்சு கொடுத்துருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த சைட் பார்ட்டையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிடுவோம். இப்போ ஹைட்டு மார்க் பண்ணுறதுக்கு நம்மளோட இந்த கர்வ்லேருந்து கரெக்டாக இந்த லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இந்த கர்வ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது எந்த இடம் அப்படிங்கிறது. மெஷரிங் டேப் யூஸ் பண்ணி கர்வ் டு இந்த பாயிண்ட் எழுதி மார்க் பண்ணி சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஸ்ட்ரைட் லைனில் தான் நம்மளோட பேண்ட்டோட ஹைட்டு மார்க் பண்ணிக்க போகிறோம். நான் 23 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். என்னோடய கால் சுற்றளவு வந்து 6 இன்ச்சு. ஸோ கரெக்டாக சென்டர் பாயிண்ட்லேருந்து ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி சைடை ஜாயின் பண்ணிக்கிறேங்க. இது கம்ப்ளீட்லி ஃப்ரண்ட் சைட். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நான் இப்போ அப்படி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெக்கியாக வேணும் அப்படின்னா பேக் சைடுக்கு நான் இதில் காமிக்கிறேன் மாதிரி எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு எடுத்து மார்க் பண்ணிக்கிறேங்க. ஸோ இது பேக் சைடு அண்ட் இது வந்து ஃப்ரண்ட் சைடு. இதில் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க. ஸோ நம்ம வந்து பேண்ட்டை கட் பண்ணிக்கலாம். சேம் டிராஃப்டிங் தான் நான் இதுலேயும் கொடுத்துருக்கேன். ஸோ பேண்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து பேண்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து கட் பண்ணியாச்சு. ஒரே அளவில் இருக்குது அப்படிங்கிறதுனால சேம் மெஷர்மெண்ட்டு தான். அண்ட் இவ்வளோ தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 பீஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து க்ரோச் கர்வ், அதாவது இந்த க்ரோச் லைன் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். 4மே ஒரே அளவு தான் இருக்க போகுது. அதனால நீங்கள் இந்த கர்வ் லைன் வந்து 2லையுமே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட தையல் இடைவெளி 1/2 இன்ச்சு இருந்தால் தாராளமாக போதும். ஸோ இது 2த்துலேயுமே க்ரோச் லைன் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா பேண்ட் 2யுமே ஓப்பன் பண்ணிவிட்டு அதாவது சைட் பார்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபேஸ் டு ஃபேஸ் குட் சைட் வச்சுக்கோங்க. ஸோ 1/2 இன்ச்சு பேண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2யுமே வச்சு 1/2 இன்ச்சு சைட் சீம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே 1/2 இன்ச்சு தான் போத் சைட் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அண்ட் அது இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே ஒரு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் ஃப்யூச்சரில் போடுற எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பார்ட் வந்து பேண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபுல்லாக சைட் சீம் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இது வந்து மற்ற பக்கம். ஸோ இந்த பக்கமும் சைட் சீம் வந்து 1/2 இன்ச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி இதில் இருக்கிற கட்டிங்காக இருக்கட்டும் ஸ்டிச்சிங்காக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து பேசிக் நாலேஜில் இருக்கவங்க தாராளமாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலே நல்லா ஈஸியாக வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எவ்வளோ ஈஸிங்கிறத அப்போ புரியும். ஸோ பேண்ட்டோட சைட் 2யுமே ஸ்டிச் பண்ணியாச்சு. இது வந்து இன்சீம், அதாவது க்ரோச்சோட கீழ் பக்கம். ஸோ இன்சீம் வந்து 1/2 இன்ச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இன்சீம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஃபோல்டு, அதாவது கால் சுற்றளவு தான் அடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இது பாருங்கள், இந்த மாதிரி 1/2 இன்ச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட ஃபோல்டு. ஸோ சீம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ஃபோல்டு வந்து 1/2 இன்ச்சு 2 தடவை இந்த மாதிரி மடிச்சுக்க போகிறோம். ஒரு 1/2 இன்ச் இன்னொரு தடவை 1/2 இன்ச் மடிச்சிக்கலாம். 2 காலோட அளவுமே வந்து 1/2 இன்ச்சில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ 1/2 இன்ச்சு ஸ்டிச் பண்ணும்பொழுது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன அளவு மடிக்கிறீங்களோ அதே அளவு மறுபடியும் மடிச்சுக்கோங்க. எந்த பிழையுமே வராது, ரொம்ப ஈஸியாக மடிச்சிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு 1/2 இன்ச் இன்னொரு 1/2 இன்ச் இந்த மாதிரி மடித்து 2 கால் பகுதியுமே ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
அண்ட் இதுக்கப்புறம் பேண்ட் அட்டாச்மெண்ட். இதுக்கு வந்து நம்மளோட ஃபுல் வேஸ்ட் ரவுண்டு மெஷர்மெண்ட் எடுத்து நான் வந்து ஃபுல்லாக லென்த்தாகவும் எடுத்துக்கலாம், உங்களுக்கு 2 பாட்டிக்கு வந்து வெட்டிக்கலாம். ஸோ எனக்கு ஃபேப்ரிக் லென்த்தாக இல்லை அப்படிங்கிறதுனால நான் ஜாயின் பண்ணி 2 பேண்ட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஒரு பீஸ் இன்னொரு பீஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ இதுக்கப்புறம் இந்த பேண்டோட சைடு 2மே வந்து நம்ம இந்த மாதிரி 1/2 இன்ச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வேஸ்ட் பேண்ட் வந்து பேண்ட்டோட ராங் சைடுக்கு தான் நான் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். பாருங்கள், ராங் சைடுக்கு இந்த மாதிரி கரெக்டாக ஜாயிண்ட் டு ஜாயிண்ட் நம்ம பேண்டையும் ஜாயின் பண்ணியிருக்கோம், பேண்ட்டில் க்ரோச் லைனும் ஜாயிண்ட் ஆகியிருக்கு. ஸோ அது 2ம் நம்ம இந்த மாதிரி பின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மற்ற பக்கம் பாருங்கள், இதுவுமே ஜாயிண்ட் வர பாயிண்ட் தான். ஸோ இந்த இடத்துலையும் பின் பண்ணிக்கலாம். 4 இடத்துலையும் பின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸஸ் இருந்தால் தைக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். ஸோ அது கரெக்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணலாம். ஸோ பின் பண்ணியாச்சு. இனி இதுக்கப்புறம் நம்ம வந்து 1/2 இன்ச் பேண்ட் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம பேண்ட் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து வெளிப்பக்கத்துக்கு நம்மளோட லாஸ்ட்டுக்கு என்ன அளவு நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோமோ அந்த அளவுக்கு வந்து மடித்து தைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 1/2 இன்ச் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, செகண்ட் மடிப்பு தையல் மேலே ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண அதே லைனில் இந்த மாதிரி மடிச்சுட்டு அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது பின் பண்ணுங்கள். கண்டிப்பாக பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அதில் வர சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த அளவு 1/2 இன்ச் மடிச்சுட்டு என்ன ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண அதே லைனுக்கு வச்சு நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்பொழுது எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வராது. கொஞ்சம் தூரம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் சுருங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பின் பண்ணாமல் இல்லைன்னா நல்லா தைக்கக்கூடிய மாதிரி இருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம். இல்லைனா ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறப்போ சுருக்கம் நிறையா வரும், மறுபடியும் ஒரு தடவை பிரிக்க வேண்டிய நிலைமை வரும். ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறதுக்கு பின் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் லைன் கொடுத்துக்கலாம். எஜ்ஜில் சிங்கிள் லைன் கொடுத்தா தாராளமாக போதும். இதோட ஃபுல் ரவுண்டுமே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ சிங்கிள் லைன் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு இடத்துல மட்டும் ஒரு கேப் வச்சுக்கலாம் நம்மளுக்கு வந்து எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ லாஸ்டிக் நான் இன்சர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். எலாஸ்டிக்கோட மெஷர்மெண்ட் உங்களோட பேண்ட் யூஸ் பண்ணுற இடத்தோட ஃபுல் வேஸ்ட் ரவுண்ட் -6 to 10 இன்ச் மட்டும் மைனஸ் பண்ணிக்கலாம். நம்ம எலாஸ்டிக்கோட அந்த ஸ்ட்ரெச்சபிள் தன்மையை பொறுத்து 6 இன்ச்சாக இருக்கலாம், 8 இன்ச்சு இருக்கலாம். ஸோ அது உங்களோட அந்த நீங்கள் எடுக்கிற எலாஸ்டிக்கை பொறுத்து தான் அதோட மைனஸ் பண்ண வேண்டிய அளவு வரும். ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட 6 to 7 இன்ச்சு மாதிரி மைனஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து நான் எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் 2ஐயும் இந்த மாதிரி மேல் பக்கம் வச்சுட்டு டக் பண்ணிக்கலாம். ஒரு 3 டைம்ஸ் மாதிரி நீங்கள் வந்து டக் பண்ணிக்கிறங்க. டபுள் டக் பண்ணுங்கள், அப்போ இன்னும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்கப்புறமா வந்து கரெக்டாக பெண்ணெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். எந்த இடத்துலையுமே வந்து வேஸ்ட் பேண்ட் வந்து சுருக்கம் இல்லாதபடி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி எடுத்துக்கிறதுங்க. ஸ்ட்ரெச் பண்ணும்பொழுது ஈவனாக வந்து மெட்டீரியல் வந்து ஈவனாக ஸ்ட்ரெச் பண்ணி நிற்கும். ஒரு இடத்துல அதிகம் இல்லை கொஞ்சம் குறைஞ்சி அந்த மாதிரி எதுவுமே வராது. ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி விட்டுருங்க. ஸோ தனியாக ஸ்டிச் பண்ணும்பொழுது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்பொழுது யார் சரி பிடிச்சிக்கணும் இந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு யோசிக்க தோணும். அப்படியெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 4 இடத்துல பின் பண்ணிக்கலாம். ஸோ பின் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த இடத்துலையுமே அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த மாதிரி பின் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக லாஸ்டிக்கோட சென்டரில் நம்ம வந்து ஸ்டிச் லைன் ஒன்று கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து முன் பக்கமும் பின் பக்கம், அதாவது துணியோட 2 பக்கத்தும் இந்த மாதிரி இழுத்துட்டு சென்டரில் ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரு பக்கத்துக்கு மட்டும் இழுத்து ஸ்டிச் பண்ணும்பொழுது நீடலோடைய பார்க்கும், அதாவது லைன் நேராக வராது, இந்த மாதிரி மிஸ்டேக் நடக்கும். ஸோ பின் டு பின் ஒரு பக்கம் நம்ம வந்து பின் பண்ணியிருக்கோன்னா அதுலேருந்து மற்ற பின் எங்கே பண்ணியிருக்கோமோ அதை எடுத்து நான் இதில் காமிக்கிற மாதிரியே நல்லா 2 பக்கமும் ஸ்ட்ரெச் பண்ணி சென்டரில் ஒரு ஸ்டிச் லைன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இது லாஸ்டிக் ஓப்பன், இந்த ஓப்பனை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா பேண்ட் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோ தான் பேண்ட் மெஷர்மெண்ட். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ப்ளவுஸ் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன்.
என் ப்ளவுஸோட நெக்லைனுக்கு வந்து நான் பயஸ் பட்டி தான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் 2ஆக மடித்து அயர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அயர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டிச்சு வந்து இன்னும் நீட்டாக இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணி இந்த மாதிரி 2ஆக மடித்து அயர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடோட நெக் வந்து நம்ம அதாவது பைப்பிங் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ளவுஸோட ராங் சைடுக்கு வச்சு தான் பைப்பிங் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ ப்ளவுஸோட ராங் சைடு பக்கம் இதை வச்சுக்கலாம். ஸோ ராங் சைடுக்கு இந்த மாதிரி வச்சுட்டு இதோட ஃபுல் நெக் மெஷர்மெண்ட் இது வந்து 1/4 இன்ச்சு அளவு ஸ்டிச் பண்ணால் போதும். ஏன்னா இந்த பயஸ் பேண்டோட மொத்த அளவு வந்து 1.5 இன்ச்சஸ். ஸோ அதனால் அது 2ஆக மடிச்சிட்டோம் 3/4 இன்ச்சு தான் இருக்கும். அந்த 3/4 இன்ச்சில் தான் நம்ம 1/4 இன்ச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே நெக்லைன் ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மெத்தடில் ஃப்ரண்ட்டோட சைடும் வந்து நம்ம பைப்பிங் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. நம்ம ஃப்ரண்ட்டுக்கு நெக்லைன் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அதாவது ரவுண்ட் ஷேப் இல்லாமல் எடுத்திருக்கோம். ஸோ அதையுமே இதே மெத்தடில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். சின்ன சின்ன கட் மார்க் போடுங்க. நம்ம ஸ்டிச் லைன் வந்து எந்த விதத்துலேயுமே கட் பண்ணக்கூடாது. அப்படி கட் பண்ணிட்டோன்னா அந்த இடத்துல ஹோல் மாதிரி க்ரியேட் ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல பக்கத்துக்கு திருப்பி இந்த மாதிரி ஒரு சின்னதாக எட்ஜ்லேயே வந்து ஒரு ஸ்டிச் லைன் கொடுத்தா போதும். ஸோ இதே மாதிரி ஃப்ரண்ட்டோடதையும் கம்ப்ளீட் பண்ணலாம். ஃப்ரண்ட்டோட பயஸ் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் மெட்டீரியலோட நல்ல பக்கத்துக்கு தான் வச்சு தைக்கிறேன். ஏன்னா இந்த பாயிண்ட் எல்லாமே நீடில் இன்சர்ட் பண்ணி டர்ன் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு அந்த சேம் நெக் பேட்டர்ன் வந்து கிடைக்கும். பாருங்கள், நீடில் இன்சர்ட் பண்ணிட்டு தான் நான் டர்ன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்பொழுது நம்மளுக்கு நெக்லைனை ஈஸியாக மற்ற பக்கமாக, அதாவது ராங் சைடுக்கு வந்து திருப்பிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கார்னர் சின்ன சின்ன கட் மார்க் போடலாம். கார்னர் பாயிண்ட் கண்டிப்பாக வந்து நல்லா எட்ஜ்லேயே கட் மார்க் போடுங்க. 3 கார்னர் பாயிண்ட்லேயும் கட் மார்க் இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் இதை வந்து ராங் சைடுக்கு மடித்து ஒரு ஸ்டிச் லைன் கொடுத்துக்கலாம். ஸோ இதை அயர்ன் பண்ணும்பொழுது இன்னும் நீட்டாக இருக்கும். பயஸ் பேண்ட் வந்து எவ்வளோ நீட்டாக ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் ஸ்டிச் பண்ணி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அவ்வளோ கஷ்டமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ராங் சைடுக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஷால்டர் ஜாயின் பண்ண போகிறோம். எப்போவுமே வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் குட் சைட் வச்சு தான் நம்ம வந்து ஷால்டர் ஜாயின் பண்ணுவோம். ஆனால் நான் இந்த ப்ளவுஸில் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் ராங் சைடு வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன் ஷால்டரை. ஸோ எக்ஸஸ் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பேக் சைடு. இதுக்கப்புறமா வந்து இதுக்கு மேலே ஃப்ரண்ட் சைடு. ஸோ பாருங்கள், ஃபேஸ் டு ஃபேஸ் குட் சைடு இந்த மாதிரி வச்சுட்டு 1/4 இன்ச் கரெக்டாக ஷோல்டர் லைன் வந்து 1/2 இன்ச்சு தான் ஸ்டிச் பண்ணுவோம். நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்ல பக்கம் ரெண்டும் வெளி பக்கத்துக்கு இருக்க மாதிரி வச்சு 1/4 இன்ச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ ரைட் லெஃப்ட்டு ரெண்டுமே வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதோட 2 சைடுமே நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அகெயின் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபேஸ் டு ஃபேஸ் குட் சைடு வர மாதிரி நம்ம வளமையாக எப்படி ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் அந்த மாதிரி இதை வந்து டர்ன் பண்ணிக்கலாம். பாருங்கள், டர்ன் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா இன்னொரு 1/4 இன்ச் அளவுக்கு ஷோல்டர் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்பொழுது ராங் சைடு அண்ட் குட் சைடு 2 பக்கமே சீம் அலவன்ஸ் வந்து வெளியே விசிபிளாக இருக்காது. ராங் சைடும் அப்படி இருக்காது, குட் சைடுமே விசிபிளாக இருக்காது. நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மெத்தட் வந்து நூல் ரொம்ப மெட்டீரியலில் வெளியில் விடுற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஷோல்டர் மெஷர்மெண்ட் ஃபினிஷிங்கில் இந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் பார்டர் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட பார்டருக்கு வந்து 1/2 இன்ச் 2 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணி இதில் காமிக்கிற மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கிடுங்க. ஸோ 2 ஸ்லீவுமே ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஷோல்டரில், அதாவது ப்ளவுஸோட ஷோல்டர் குட் சைடுக்கு வந்து ஸ்லீவோட ஷோல்டர் ஃபேஸ் டு ஃபேஸ் குட் சைடு வச்சு நம்ம ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பொதுவாகவே
ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணும்போது கர்வ் 2 பக்கமே ஆப்போசிட் டிரெக்ஷனில் இருக்கிறதுனால கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நான் இதில் காமிச்சிருக்க மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளவுஸோட குட் சைடு அண்ட் ஸ்லீவோட குட் சைடு ரெண்டுமே ஃபேஸ் டு ஃபேஸ் குட் சைடு இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் ஸ்லீவோட கர்வ் பாயிண்ட் வந்து ரொம்ப லென்த்தாக பிடிச்சிக்காதீங்க. கொஞ்சமாக நான் இதில் காமிக்கிற மாதிரி பாருங்கள், விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒரு 1 இன்ச் மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா தாராளமாக போதும். அண்ட் இதுக்கப்புறம் சைட் ஸ்டிச்சிங். நான் ஆல்ரெடி எவ்வளோ தையல் இடைவெளி கூட்டியிருக்கோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டே நான் கிளியராக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த அளவே நம்ம வந்து இதில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லீவ் பாயிண்ட், அதாவது ஸ்லீவ் ரவுண்ட் கிட்ட 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல இந்த கர்வ், இது ஆர்ம் கர்வ் லைனில் வந்து 1.5 இன்ச். அண்ட் அதுக்கு கீழே ஃபுல்லாக வேஸ்ட் ரவுண்டோட அன்டில் ஹைட் மட்டுமே 1 இன்ச் தாராளமாக போதும். போத் சைடு இதே மெஷர்மெண்ட் மார்க் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு தடவை போட்டு பார்த்துட்டு மறுபடியும் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. ஸோ சைட் சீம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் கிட்ட 1 இன்ச் எடுத்துக்கலாம். இதுதான் வந்து நம்மளோட ஸ்டிச் லைன். ஸோ ஸ்லீவ் கிட்ட 1 இன்ச் மார்க் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஆர்ம் லென்த் கிட்ட, அதாவது பிரெஸ்ட் ரவுண்ட் கிட்ட 1.5 இன்ச்சஸ். அண்ட் கீழே வேஸ்ட் லைனும் ஹிப் லைனும் வந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த டொடட் லைன் வந்து தான் ஸ்டிச் லைன். இங்கே இந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக போதும், மறுபடியும் 2 தடவை ஸ்டிச் பண்ணுங்கிறது அவசியமே கிடையாது. அண்ட் இதுக்கப்புறம் நம்மளோட ப்ளவுஸோட பார்டர். ஸோ இது வந்து காட் ரேஞ்சு. நம்ம ப்ளவுஸோட அதாவது பார்டர் வந்து எவ்வளோ சின்னதாக ஸ்டிச் பண்ணாலுமோ அவ்வளோக்கு நீட்டாக இருக்கும். ஸோ 1/4 இன்ச் 2 டைம்ஸ் இல்லைன்னா 1/2 இன்ச் 2 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் நம்மளோட பிஜாமா ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி நைட் ட்ரெஸ்ஸஸ், கேஷுவல் ட்ரெஸ் இது எல்லாமே நீங்களும் படிச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். ஸோ நீங்களும் இந்த பிஜாமா ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுதான் ஃபினிஷிங் லுக். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.